2 நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல டிவிகே வர்சஸ் என்டிகே அப்படின்ற ஒரு நரேட்டிவை சீமான் அவர்கள் செட் பண்ணியிருந்தார். திமுகன்ற கட்சி இருக்காங்க, அவங்க பாஜகவை ஒரு 15 வருஷமா விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக ஒரு 50 வருடங்களா திமுகவை திரும்ப திரும்ப அவங்க விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணி தான் இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. நம்ம அங்கெல்லாம் கேட்கறது இல்லை. ஆனா டிவிகே விஜய்னு வரும்போது ஏன் நீங்க திரும்ப திரும்ப டிவிகே அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. திரும்ப திரும்ப டிவிகே அட்டாக் பண்ணா என்னங்க தப்பு அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது டிவிகே அப்படின்ற அந்த கட்சியால தமிழ் மக்களுக்கு என்ன லாபம், அவங்களோட அரசியல் செயல்பாடு என்ன, கொள்கை கோட்பாடு என்ன, மக்கள் பிரச்சனைக்கு கூட வந்து நின்றுருக்காங்களா, அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ லாபம்னு ஒன்றும் கிடையாது. அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு இவங்கெல்லாம் டச் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்கள கோவப்படுத்தக்கூடாது இப்படின்லாம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அதை மீறி இப்போ சீமான் அவர்கள் பரவாயில்ல மோதி பார்க்கலான்னு ஒரு இடத்துக்கு வராருல, அது கரெக்ட்னு நான் பார்க்குறேன். என்டிகே மட்டும் தான் திரும்ப திரும்ப பேசுறாங்க. ஆனா மற்ற கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு டிவிகே சீன்ற மாதிரி தெரியலையே. இதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தட்டையான அரசியலோட நடிகர்கள் எங்களுக்கு ஃபேம் இருக்கு, பாப்புலாரிட்டி இருக்கு, அதை மட்டுமே வச்சு நாங்க அரசியல் பண்ணிடுவோன்ற மாதிரி இனி அரசியலுக்கு வரக்கூடாது. இனிமேல் நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா கொள்கை சித்தாந்தத்தோட கோட்பாடோட நீங்க அரசியலுக்கு வரணும். இன்னொரு ஃபைட்டும் போயிட்டு இருக்கு, விசிகே என்டிகே அப்படின்ற ஒரு ஃபைட்டுமே வந்து அடிக்கடி போகும். இன்ஃபேக்ட் எனக்கு இதை பத்தி பேசக்கூட பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்களெல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாது. அவங்களெல்லாம் பத்தி பேசி அவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போகக்கூடாது. ஒர்க்கர்ஸுக்கு பணி நிரந்தரம் வேணும். அது இல்லைன்னா தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் உங்களோட பாயிண்ட். நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப இந்த மக்கள் சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து தப்பிச்சு மீண்டு வெளியே வரணும்னா அவங்க ஒர்க்கிங் கிளாஸா ஒடுக்கப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த உரிமையை பறிச்சிருங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இது எப்படிப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கு? கவர்மெண்ட் நினைச்சா இந்த மக்களை மீட்டு வெளியே கொண்டு வர முடியும், நிறைய இடங்களில் நீங்க அவங்களை பிளேஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களை மீறி அவங்க படிச்சு மேல வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மற்ற இடங்கள்ல அவங்களை உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் நீங்க பண்ணக்கூடிய தவறா இருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்டிஏல விபி கேண்டிடேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளர். பட் இதுல பிரைமரியான விஷயம் என்னன்னா பாஜக சீரியஸா இருக்காங்க, தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு நிறைய பகுதிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் அவங்களுக்கு இப்ப கிராக்ஸ் விட ஆரம்பிக்குது. அது அங்க நடக்கும்போது தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட தேவை வந்து அதிகமாகுது அவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 10 நாய் தப்பு பண்ணுதுங்க, அதுக்காக நீங்க 1 லட்சம் நாயை கொண்டுருவீங்களா, போய் அடைச்சி சித்திரவதை பண்ண போறீங்களா அதை அப்படின்னு வந்து சொல்றாங்க. தப்பு பண்ற நாயை மட்டும் தான் பிடிக்கணும்னா அப்படிலாம் பிடிக்க முடியாது. எனக்கு அடிக்கும், ரைட்டு தப்பு பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் என்ன ஒரு நாய் கடிச்சிருச்சு, ஒரு நாய் தப்பு பண்ணிருச்சு, வாங்க வந்து பிடிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராலாம் பார்த்து நாயை பிடிக்கணுமா? இதுக்கு அப்புறம் தனி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அமைக்க வேண்டியிருக்கு நாய்களை தான் பிடிக்கிறது. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த செஞ்சி கோட்டை வந்து மராத்தியர்கள் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தமிழ் மன்னர் கோனேரி கோன் கட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு கிளைம் பண்றாங்க. ஸோ அதை ஒட்டி அந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தியிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல டிவிகே வர்சஸ் என்டிகே அப்படின்ற ஒரு நரேட்டிவை சீமான் அவர்கள் செட் பண்ணியிருந்தார். முன்னாடியே நிறைய இடத்துல நிறைய மேடைகள்ல திரும்ப திரும்ப டிவிகே என்டிகே அப்படின்ற ஒரு ஒரு எதிர் பாலிடிக்ஸ் வந்து பேசிட்டே இருந்தாரு. அந்த வகையில செஞ்சிலுமே வந்து அந்த விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. ஸோ அது 2 நாளா வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாக போயிட்டு இருக்கு. 2 கட்சி தொண்டர்களும் சமூக வலைதளங்கள்ல மோதிக்கொள்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. திமுகவை அட்டாக் பண்ணிட்டு இருந்த சீமான் திடீர்னு டிவிகே பக்கம் திரும்பினதுக்கான காரணம் என்ன? திரும்ப திரும்ப எல்லா மேடைகள்லயும் டிவிகேன்னு பேசுறது ஒரு சரியான பாலிடிக்ஸான்னு பாக்குறீங்களா நீங்க? அதான் இப்ப நம்ம சொசைட்டியை பொறுத்தளவு நடிகர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். நடிகர்கள் ஏதோ கடவுள் மாதிரி, அவங்கள நம்ம விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. என்ன பொறுத்தளவுல திரும்ப திரும்ப நம்ம டிவிகேவையும் விஜய் அவர்களையும் அரசியல் ரீதியா விமர்சிக்கிறதுல தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் திரும்ப திரும்ப விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்ப திமுகன்ற கட்சி இருக்காங்க, அவங்க பாஜகவை ஒரு 15 வருஷமா விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. பாஜக எதிர்த்து அரசியல் பண்றாங்க, திரும்ப திரும்ப விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக ஒரு 50 வருடங்களா
திமுகவை திரும்ப திரும்ப அவங்க விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணி தான் இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. நம்ம அங்கெல்லாம் கேட்கறது இல்லை, ஏன் நீங்க திரும்ப திரும்ப பாஜகவை அட்டாக் பண்றீங்க, திரும்ப திரும்ப நீங்க ஏன் காங்கிரஸ் அட்டாக் பண்றீங்கன்னு. ஆனா டிவிகே விஜய்ன்னு வரும்போது ஏன் நீங்க திரும்ப திரும்ப டிவிகே அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம கமெண்ட்ஸ்லயே கூட திரும்ப திரும்ப ஏங்க டிவிகே அட்டாக் பண்றீங்க, திரும்ப திரும்ப டிவிகே அட்டாக் பண்ணா என்னங்க தப்பு அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. இல்ல அவங்க ஆட்சியில கூட இருந்தது இல்ல, முதல் ஒரு தேர்தல கூட சந்திக்காத ஒரு கட்சி, 26 தான் முதல் தேர்தல் அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்கட்சி போல ஒரு எதிரி கட்சி போல சித்தரிக்கிறது ஒரு சரியான போக்கா இருக்குமா? இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களா, அதிகாரத்துல இருக்காங்களா, அதெல்லாம் கேள்வி கிடையாது. இப்ப திமுக ஏன் பாஜகவை திரும்ப திரும்ப விமர்சிக்கிறாங்க? பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கு, அவங்க ஒரு பாசிச கட்சி, அந்த கட்சியால இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் திமுகவோட பார்வை. ஸோ மக்களுக்கு இந்த கட்சியால பாதிப்பு வரும், அதனால நாங்க பாஜகவை விமர்சிக்கிறோம். இதுதான் சிம்பிளான ஃபேக்ட். அந்த ஆங்கிள் இருந்து தான் பார்க்கணும். அதிகாரத்துல இருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் செகண்டரி. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது டிவிகே அப்படின்ற அந்த கட்சியால தமிழ் மக்களுக்கு என்ன லாபம், அவங்களோட அரசியல் செயல்பாடு என்ன, கொள்கை கோட்பாடு என்ன, மக்கள் பிரச்சனைக்கு கூட வந்து நின்றுருக்காங்களா, அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ லாபம்னு ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த அரசியல் தாக்கம் என்னவா இருக்கும்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க ஸ்பிளிட் பண்ண போறாங்க, திமுகவுக்கு சாதகமா அவங்க களத்துல செயல்பட போறாங்க. அதான் நடக்க போகுது. ஏன்னா அவங்க திமுக எதிர்ப்பு அரசியலை முன்வைக்கும் போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க ஸ்பிளிட் பண்ண போறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க டிஎம்கேவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, மாற்று அரசியல் அப்படின்ற அந்த பொலிட்டிக்ஸை அவங்க டைல்யூட் பண்றாங்க. சித்தாந்தம் கொள்கை எதுவுமே இல்லாத தட்டையான ஒரு அரசியல்ல முன்வைத்து நாங்க தான் மாற்று அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாற்று அரசியல் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே போயிடும். கமல்ஹாசன் இந்த மாதிரி பண்றாரு, நிறைய பேர் முன்னுக்கு வராங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மாற்றே சாத்தியம் இல்லையோ அப்படின்ற ஒரு டிஃபீட்டிஸ்ட் மென்டாலிட்டிக்கு மக்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாதிப்புகளை இந்த கட்சி தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம விமர்சிக்கிறோம். அவரு அதிகாரத்துக்கு வரணும், டிவிகே கட்சி அந்த பவரை கேப்சர் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்கனால இங்க பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுதா, நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுதா? நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுதுன்னா விமர்சிச்சுதான் ஆகணும். அதனாலதான் விமர்சிக்கிறோம். இப்போ திமுகவை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டிவிகேவை முதன்மையான எதிரி கட்சி போல சித்தரிக்கிறது ஒரு சரியான போக்கா? கண்டிப்பா திமுகவை விமர்சிக்கிறத விட டிவிகேவை அதிகமா விமர்சிக்கிறது டெஃபினட்டா தப்பு தான். பட் அப்படி யாரும் பண்ண மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பீச்ல ஒரு நிமிஷம் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 10 மேடைகளை பேசும்போது விஜயை பத்தி ஒரு 2 மேடையில ஒரு 30 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மீடியால அது வந்து ஒரு ஹை பாயிண்டா அது பார்க்கப்படுது. யூஸ்வலா விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாரை டச் பண்ண எல்லாருமே யோசிப்பாங்க. இப்ப அதிமுகவுக்கு விஜயால டேமேஜ் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி கமலாலையும் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்பட்டுச்சு, கமல்ஹாசன் அவர்களாலையும் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு இவங்களெல்லாம் டச் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்கள கோவப்படுத்தக்கூடாது இப்படின்லாம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அதை மீறி இப்ப சீமான் அவர்கள் பரவாயில்ல, மோதி பார்க்கலான்னு ஒரு இடத்துக்கு வராருல்ல, அது கரெக்ட்னு நான் பாக்குறேன். ஸோ விஜயோட அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா, தமிழ்நாட்டுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படின்ற அடிப்படையில இருந்து அந்த அரசியலை நம்ம விமர்சிக்கணும். ஸோ விஜய் அவர்கள் நம்ம விமர்சிக்கிறோம்னா அது விஜயை பர்சனல் அட்டாக் பண்றது இல்லை, அவரோட பொலிட்டிக்ஸை நம்ம அட்டாக் பண்றோம். அது தேவைன்னு பாக்குறேன். அந்த அரசியலை தோற்கடிக்கணும். என்னை பொறுத்தளவுல இதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தட்டையான அரசியலோட நடிகர்கள் எங்களுக்கு ஃபேம் இருக்கு, பாப்புலாரிட்டி இருக்கு, அதை மட்டுமே வச்சு நாங்க அரசியல் பண்ணிடுவோன்ற மாதிரி இனி அரசியலுக்கு வரக்கூடாது. இனிமேல் நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா கொள்கை சித்தாந்தத்தோட கோட்பாடோட நீங்க அரசியலுக்கு வரணும். அதெல்லாம் எதுவும் இல்லாம நான் பெரிய ஒரு ஸ்டார், எனக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்ற துணியில இனிமேல் வரக்கூடாது. அந்த மாதிரியான அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஸோ இனிமேல் கடைசியான செலிபிரிட்டினா விஜயா இருக்கணும். இதுக்கு மேல நம்ம சினிமா பின்னாடி போய் ஏமாறக்கூடாது. அதனால இத ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப இதை பேசும்போதுதான் அந்த மாதிரியான ஒரு புரிதல் வரும். நம்ம சொசைட்டில ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள், நிறைய பிரச்சனைகள் சொசைட்டில இருந்திருக்கு. திரும்ப திரும்ப அதை நம்ம பேசிதான் அதெல்லாம் மாத்திரம்ல. அதே மாதிரிதான் சினிமாக்காரங்க பின்னாடி மக்கள் ஓடுறது, சினிமாக்காரங்களை தலைவர்களா பாக்குறது, அவங்க நம்ம சொசைட்டியை மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறது, கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இருக்கு. இது ஒரு மூட நம்பிக்கை தானே, இதுல எந்த ஃபேக்சுவல் விஷயமும் கிடையாது. அதுல இது ஒரு மூட நம்பிக்கை. அப்ப அதை திரும்ப திரும்ப பேசி நம்ம உடைக்கணும். அதனாலதான் அதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். என்டிகே மட்டும் தான் திரும்ப திரும்ப பேசுறாங்க. ஆனா மற்ற கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு டிவிகே
சீன்ற மாதிரி தெரியலையே. ஏடிஎம்கே பிரதான எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே வந்து எதுவும் பெருசா அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதே போல டிஎம்கே வந்து அவங்க முக்கியமான தலைவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய ஒரு 8வது 9வது கட்ட தலைவர்கள் அல்லது யூடியூபர்ஸ் அவங்களை விட்டுதான் பேச வைக்கிறாங்க. மற்றபடி யாருமே வந்து டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியை ஒரு பெரிய கட்சியாக பொருட்படுத்தாம தான் கடந்து போறாங்க. ஆனா என்டிகே தான் ஒரு பெரிய கட்சியாக பொருட்படுத்தி அவங்கள ஒரு மேடையிலையும் ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுங்களேன் பேசுறாங்க. அவங்களால நமக்கு தான் பெரிய டேமேஜ், அதனால நம்ம தான் முதல்ல எதிர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த எதிர்ப்பு வருதா என்டிகேக்கு? நம்ம முக்கியமான கட்சியில இருந்து ஆரம்பிப்போமே. முக்கியமான கட்சிகள் ஒவ்வொன்றா நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் அதிமுக எடுத்துப்போம். நான் சொன்னது போல அதிமுகவுக்கு டிவிகேவால டேமேஜ் இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் பேசல? ஒண்ணு, நம்ம ஃபர்ஸ்டே பேசினது போல அவருக்கு பெரிய ஃபாலோவிங் இருப்பாங்க, பெரிய ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களை எதுக்கு பகச்சுக்கணுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவோட முக்கியமான ஃபோக்கஸ் இப்போ என்னவா இருக்கணும்னா ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை செதற விட்டுறக்கூடாது. நரேட்டிவை அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். நாங்க திமுகவுக்கு எதிரான நாட்கள்னா நாங்க தான். அதை நிலைநிறுத்தணும்னா திமுக எதிர்த்து நீங்க வெறித்தனமா அரசியல் பண்ணணும். அப்பதான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் உங்களை சுத்தி கன்சாலிடேட் ஆகும். நீங்க விஜய் பக்கம் திரும்பினீங்கன்னா அது டைவர்ஷனா போயிடும். இப்ப கஷ்டப்பட்டு இபிஎஸ் அவர்கள் கேம்பெயின்லாம் போறாரு, ரோட் ஷோலாம் போறாரு. இந்த டைம்ல டிவிகே மாதிரியான ஒரு கட்சி பக்கம் திரும்பினாங்கன்னா அது டெஃபினட்டா ஏடிஎம்கேவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனால ஏடிஎம்கே அதை டச் பண்ணல. டிஎம்கே எடுத்தீங்கன்னா டிஎம்கே அட்டாக் பண்றாங்க. டிஎம்கேவோட தலைமையும் கூட அட்டாக் பண்றாங்க. நிறைய நேரங்கள்ல பேரை சொல்லல, சிஎம் அவர்களா இருக்கலாம், டெபுட்டி சிஎம் அவர்களா இருக்கலாம், மற்ற தலைவர்களா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம். ரெகுலரா அவங்க டிவிகேவை கடுமையா அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த நரேட்டிவ் பில்ட் ஆகுறது டிஎம்கேவுக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆச்சுன்னா ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் உடையும். மக்கள் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியா டிவிகேவை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ டிஎம்கேவை நம்ம வீழ்த்தணும்னா டிவிகே ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான், இவங்க 2 பேருக்கும் தான் மோதல் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. 24ல எப்படி சில பேர் பிஜேபி அப்படி பார்த்தாங்க. நரேட்டிவை திமுக மாத்திட்டாங்க. பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி நரேட்டிவை மாத்தினாங்க. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அதாவது மோஸ்ட்லி ஏடிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஆயப்ப பிஜேபி பக்கம் போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏடிஎம்கேவை ஈஸியா வீழ்த்திட்டீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க இந்த எலெக்ஷன்ல டிவிகேவை யூஸ் பண்ணி பண்ண பார்ப்பாங்க. ஸோ டிவிகே டிஎம்கேவுக்கு ஒரு அசர்ட் தான். அவங்க விமர்சிச்சும் பேசுறாங்க. இப்ப நீங்க என்டிகே கூட 8% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆனா டிஎம்கே பவர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க தலைமை டாப் லீடர்ஷிப்பே விஜயை பத்திலாம் பேசுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு. இன்னைக்கு டிஎம்கேவோட டாப் லெவல் லீடர்ஷிப்லாம் ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா சும்மா பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் இருக்கு, அதனால பேசுறாங்க, லாபமும் இருக்கு. என்டிகேவை பொறுத்தளவுல சிம்பிளான விஷயம். நான் சொன்னது போல என்டிகே நாங்க தான் மாற்றத்துக்கான அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே நடுவில் உள்ள புகுறாரு, விஜய் நடுவில் உள்ள புகுறாரு, இல்ல நான் தான் மாற்று அப்படின்ற மாதிரி உள்ள வர்றாரு. ஆனா அதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. அவருக்கு புதுசான ஒரு அரசியலை முன்வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம, அரசியல் செயல்பாடு எதுவுமே இல்லாம நான் தான் மாற்று அப்படின்னு உள்ள வராரு. அதை நம்புறதுக்கும் இங்க கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது நமக்கு சிக்கலா இருக்கு. ஸோ நீங்க ஒரு போலி மாற்ற முன்வைக்கிறீங்க. இது சொசைட்டிக்கு டேமேஜிங்கா இருக்கு. அது போக என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, அந்த கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்குன்ற பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால அவங்க டிவிகேவை ஃபைட் பண்றாங்க. ஓகே, ரொம்ப நாளாவே டிவிகே என்டிகே இந்த ஃபைட் விடுங்க, இன்னொரு ஃபைட்டும் போயிட்டு இருக்கு. விசிகே என்டிகே அப்படின்ற ஒரு ஃபைட்டுமே வந்து அடிக்கடி போகும். இப்பொழுது கூட திருமாவளவன் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் மேடையில ஒரு நிகழ்வாக சில யூடியூபர்ஸ்லாம் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அவங்க வந்து ஏகவசனத்துல சீமானவர்களை ஒருமையில வந்து பேசுறாங்க. பின்னாடி திரும்ப உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அலோவ் பண்றாரு. ஸோ என்டிகே வந்து சீமானவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தொண்டர்களை வந்து நீங்க திருமாவளவர்களை பத்தி பேசக்கூடாது, அன்புமணி அவர்களை பத்தி பேசக்கூடாது, இவங்கெல்லாம் வந்து நம்ம நட்பு சக்திகள், இவங்களை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்டுப்படுத்துறாரு. பேசினாலுமே கட்டுப்படுத்துறாரு. ஆனா இந்த பக்கம் வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு திருமாவளவன். ஸோ ஏன் இந்த சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுல இன்ஃபேக்ட் எனக்கு இதை பத்தி பேசக்கூட பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்களெல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாது. அவங்களெல்லாம் பத்தி பேசி அவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போகக்கூடாது.
இன்ஃபேக்ட் அவங்கலாம் நம்மளை விமர்சிச்சா கூட நம்ம அவங்களுக்குலாம் பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது அவங்களுக்கு ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணும். அவங்கள மதிச்சு நம்ம பதில் சொல்றோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போயிடும். இல்ல அந்த யூடியூபர்ஸ் பத்தி நான் கேட்கல. சோ திருமாவளவன் ஏன் இதை என்கரேஜ் பண்றாருன்னு பட் இது அங்கிருந்தா நான் ஆரம்பிக்குது. ஓகே. அங்கதான் நான் வரேன் ஆக்சுவலா. ஸோ அதனால நான் இவங்கள அந்த அளவுக்கு தான் நான் பார்ப்பேன். அவங்க மேல எனக்கு பெரிய ரெஸ்பெக்டும் கிடையாது. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க தமிழ்நாட்டில் இந்த மீடியா கல்ச்சரையே டிஸ்ட்ராய் பண்ண ஒரு குரூப்பாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஆபாசமாக பேசுறது, டிஸ்கஷன்ஸோட தரத்தை கம்மி பண்ணுறது, பர்சனல் அட்டாக்ல ஈடுபடுறது, ஒருத்தனை பர்சனலாக அடிச்சு காலி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ பர்சனலாக அந்த மாதிரியான ஒரு குரூப்போட நான்லாம் எந்த வகையிலையும் அசோசியேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நான் அப்படி யோசிக்கும் போது ஒரு பெரிய தலைவரும் அப்படி இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பட் இது ஒரு பெரிய ஒரு அவலம் தான். ஒரு பெரிய டால் லீடர், பெரிய ஒரு லீடர், பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மக்கள் மத்தியில பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அவரு பின்னாடி உட்கார்ந்துருக்காரு, இந்த குரூப்ல அப்படியே ஃப்ரெண்ட்ல உட்காந்து நல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருந்தது. மேபி அவங்க சரி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல புரிதல் இல்லாம பண்ணியிருக்கலாம். சரி பண்றது நல்லது. ஓகே. நம்ம திருமாவளவன் அவர்களை பார்க்கும்பொழுது ரொம்ப கருத்தியலான தலைவர். அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கருத்தியலை வந்து இளைய தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு டால் லீடராக, சித்தாந்தம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் நம்ம பார்க்குறோம். ஒரு மரியாதை அடிப்படையில் அவரை வந்து அணுகிறது எப்பொழுதுமே உண்டு. ஆனா அவருடைய செயல்பாடுகள் சமீபமாக பார்க்கும்பொழுது அப்படி இல்லையோ, வேற மாதிரி தடம் புரண்டு போயிட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இப்போ நான் முதல்ல சொன்ன இந்த சம்பவம் ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மேடையில வந்து பேசுறாரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பேசுறாரு அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்றாரு. ஒரு 3-4 நாள் கழிச்சு அந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாதி ரீதியாக போய் முடிஞ்சிடும். அது அந்த மக்கள் இந்த தொழில் தான் பார்க்கணும், அது நிரந்தரமா பாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி தள்ளுறதா ஆயிடும். ஸோ அந்த மக்களுக்கு அந்த பணியை நிரந்தரம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. நிறைய பட்டியல் சமூகத்துக்கான அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருபடி மேல போய் சிபிஎம் சொல்றாங்க, திருமாவளவன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க கேட்ட இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். திருமாவளவன் அவர்கள் வாயிலிருந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டீஷியன் எப்படி இந்த மாதிரி பேசினார் அப்படின்ற கேள்விதான் நமக்கு. இப்ப தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுல 2 விதமா அவங்க ஒடுக்கப்படுறாங்க. ஒண்ணு, அவங்க தொழிலாளர்களா இருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் கிளாஸா அவங்க ஒடுக்கப்படுறாங்க, அவங்களோட உழைப்பு வந்து சுரண்டப்படுது. 2வது சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறை. அவங்க மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, கேஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. அந்த வகையிலையும் அவங்க ஒடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த தொழில இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஜென்ரலா உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? ஒர்க்கர்ஸுக்கு பணி நிரந்தரம் வேணும், அது இல்லைன்னா தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் உங்களோட பாயிண்ட். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இந்த மக்கள் சாதிய ஒடுக்குமுறையில இருந்து தப்பிச்சு மீண்டு வெளியே வரணும்னா அவங்க ஒர்க்கிங் கிளாஸா ஒடுக்கப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த உரிமையை பறிச்சிருங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இது எப்படிப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அவங்க மிகவும் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. மற்ற தொழிலாளர்களை விட ரொம்ப மோசமா ஒடுக்கப்படக்கூடிய மக்கள்னா இவங்க தான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பறிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? அந்த மக்களுக்கு அது பாதிப்பு அதிகமா தான் ஏற்படுத்தும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்படி அதை எடுத்துட்டீங்கன்னா, பணி நிரந்தரம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தொழில இருந்து அவங்க மற்ற இடங்களுக்கு மைக்ரேட் ஆகி போறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க திமுகவோட சேர்ந்து இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்க திமுக கிட்ட இந்த விஷயத்த கிளியரா சொல்லணும். புதுசா ரெக்ரூட் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு சாதியினரை மட்டும் இந்த வேலைக்கு ரெக்ரூட் பண்ணாம எல்லாரையும் உள்ள கொண்டு வருவதற்கான வேலைகள் பாருங்க, குறிப்பிட்ட இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி வைக்காதீங்க அப்படின்ற விஷயங்களை அங்க நீங்க புரிய வைக்கணும். கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா இந்த விஷயத்த மாத்த முடியும். சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு லேடி ஒருத்தங்களை பாக்குறேன், ஒரு 50-60 இயர்ஸ் ஓல்டு. அவங்க பேசும்போது சொல்றாங்க, என்னோட மகள் எம்ஏ படிச்சிருக்காங்க, ஆனாலும் இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருது, தூய்மை பணியாளர் வேலைக்கு தான் வருது ஆஃபர். ஸோ என் பொண்ணு எம்ஏ படிச்சாலும் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில பிறந்த ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த வேலை மட்டும்தான் கொடுப்பீங்களா அப்படின்றதான் அந்த தாயாரோட ஆதங்கமா இருக்கு. இது நியாயமான ஆதங்கம். ஸோ கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா,
முதல் தூய்மை பணியாளர்களுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும், எஜுகேஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல வேலையை நீங்க கொடுக்கணும். கவர்மெண்ட் நினைச்சா இந்த மக்களை மீட்டு வெளியே கொண்டு வர முடியும், நிறைய இடங்களை நீங்க அவங்களை பிளேஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களை மீறி அவங்க படிச்சு மேல வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மற்ற இடங்கள்ல அவங்களை உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் நீங்க பண்ணக்கூடிய தவறா இருக்கு. ஸோ நீங்க இதை மாத்தணும்னா உழைக்கும் வர்க்கமும் அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு பாருங்க, அதை நீங்க பறிக்க கூடாது. இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்க பண்ணணும். கவர்மெண்டோட அப்ரோச் மாறணும். இங்கே நம்ம சிஸ்டமே ஒரு கேஸ்டிஸ்ட் சிஸ்டமா இருக்கு. அந்த பார்வையில தான் நீங்க அங்க பாக்குறீங்க. சாதாரண மக்கள் கேஸ்டிஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல, கவர்மெண்டே அப்படிதானே பாக்குது. எம்ஏ படிச்ச ஒரு பெண்ணுக்கு நீங்க தூய்மை பணியாளர் வேலை தான் கொடுப்பேன்னா அப்ப இது சரியில்லை இல்லையா? ஸோ அப்ப இந்த மக்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுங்க, ஃப்ரீயா மற்ற பகுதிகளில் மற்ற செக்டார்ஸ்ல இவங்களை உட்கார வைங்க. அதெல்லாம் பண்ணும்போது அவங்கள நீங்க மேல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அந்த வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது ரொம்ப தவறான கேள்வி. அது யாரெல்லாம் சாக்கடையெல்லாம் யாரெல்லாம் கிரியேட் பண்றாங்களோ அவங்க எல்லாமே சாக்கடையை கழுவணும். அதுதான் அதுக்கான பதில். நவீனமான தொழில்நுட்பம்லாம் வந்து இதுல பயன்படுத்தப்படணும், அது பயன்படுத்தப்படாம இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம அந்த தொழிலாளர்களுடைய ஆல்ரெடி இருக்கிற தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரத்தை சொன்னா அது வேண்டாம், அது வந்து சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்றாரு. ஸோ திமுகவுக்கு எங்கெல்லாம் டேமேஜ் ஏற்படுதோ அந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாரா? ஆமா. ஸோ இதுதான் இங்க ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம திருமாவளவன் அட்டாக் பண்ணும்போது நிறைய நேரங்களில் நமக்கும் ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. எதுக்கு குறிப்பா நீங்க அவரை போய் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்கு. ஏன்னா ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு லீடர் தான் அவரு. ரெண்டாவது அவருக்குமே கூட இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க கூட்டணி விட்டு வெளில போயிடணும் அப்படின்ற மாதிரி எங்க மேல அழுத்தம் போடுறீங்க, சும்மா சும்மா கூட்டணிலாம் உடச்சிட்டு வெளில வர முடியாது அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. இங்க நம்மளோட பாயிண்ட் அதுவே கிடையாது. கூட்டணியை முடிச்சு நீங்க வெளில வாங்கன்றது நம்ம பாயிண்ட் கிடையவே கிடையாது. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, திமுகன்ற ஒரு கட்சி இருக்கு, அதே மாதிரி விசிகேன்ற ஒரு கட்சி இருக்கு. திமுகவுக்கு குறிப்பிட்ட சில வேலைகள் இருக்கு, விசிகாவுக்குன்னு தனியான வேலைகள் இருக்கு. திமுகவால செய்ய முடியாத வேலையை செய்யறதுக்கு தான் விசிகே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யணும். தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த மக்கள் பக்கம் நீங்க நிக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க கூட நீங்க நிக்கணும். கவின் ஆணவ கொலை பண்ணப்படுறாருன்னா நீங்க ஸ்ட்ராங்கா அவங்க கூட நிக்கணும். இதெல்லாம் திமுக பண்ண மாட்டான். அதுக்காக தான் நீங்க இருக்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது நம்மள மாதிரி பொதுமக்களும் அவங்க கூட நிக்கணும். இது நம்மளோட கடமை. ஆனா இப்ப விசிகே என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு சங்கடம் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அப்ப ஒரு தேவையின் அடிப்படையில் இந்த கட்சி உருவாக்கப்படுது, ஆனா அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. சோ இங்கதான் பிரச்சனை ஏற்படுது. நான் என்ன சொல்றேன், கூட்டணிலாம் நீங்க உடைக்கவே வேண்டாம், ஆனா உங்க வேலையை நீங்க பாருங்க. கடுமையா திமுக மேல அழுத்தம் போடுங்க. ஏன் ஆணவ கொலை நடக்குது நீங்க அழுத்தம் போடுங்க. கூட்டணியில உங்களை வச்சுக்கலாமா வேண்டாமான்றது திமுக முடிவு பண்ணிட்டோம். நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யுங்க. நீங்க கரெக்டா வேலையை செய்யறத அவனால ஏத்துக்க முடியலன்னா அவன் உங்களை கூட்டணியில இருந்து தூக்கி போட்டும். நீங்க எதுக்கு அந்த முடிவு எடுக்கிறீங்க? நான் கரெக்டான ஒர்க்கை பண்ணுவேன், திமுக அவங்க பண்றதை அவங்க பண்ணட்டும். ஆனா அதை பண்ணாம நீங்க ஏன் இவ்வளவு குவைட்டா இருக்கீங்க? அதான் இங்க பிரச்சனையா இருக்கு. கூட்டணி எல்லாம் யாரும் முறிக்க சொல்ல, நீங்க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்யுங்க. அது மக்கள் எதிர்பார்க்க செஞ்சா கூட்டணி உடைஞ்சிரும் இல்லையான்றாரு. பாப்போம். ஆனா அதுக்குன்னு நீங்க செய்ய வேண்டிய வேலை செய்யலன்னா அப்புறம் அந்த மக்களுக்கு நீங்க செய்யற அநீதி இல்ல. அது உங்களை நம்பி தானே இந்த கட்சியை உருவாக்குறாங்க, மக்கள் தானே உருவாக்குறாங்க ஒரு கட்சியை. ஸோ உங்க பின்னாடி நின்று ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி மக்கள் அவங்களோட உழைப்பெல்லாம் அதில் போடுறாங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட மக்கள், நமக்கு திமுக ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதிமுக ரெப்ரசன்டேஷன் இல்லை, நமக்குன்னு ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தானே இந்த கட்சியை உருவாக்குறாங்க. அப்போ அந்த மக்களுக்கான வாய்ஸா நீங்க இருக்கணும்ல. அப்படி அந்த மக்களுக்கான வாய்ஸா அவங்களால இருக்க முடியலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? நீங்க திமுகவோட வாய்ஸா மாறினீங்கன்னா அந்த மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அநீதி இல்லை அது. ஸோ அப்போ உங்களுக்கான பர்பஸ் என்ன, தேவை என்ன? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. திமுக காரே முடிவு எடுக்கட்டும், வச்சுக்கலாமா வேண்டாமான்றது அவன் முடிவு எடுக்கட்டும். அந்த நிகழ்வுலே வந்து கமலஹாசன் அவர்கள் ஒரு பெரிய வெள்ளி செயின் அதெல்லாம் வந்து போட்டு, தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி செயின்லாம் வந்து போட்டு மேடையில் வந்து பேசியிருந்தாரு. அவர் என்ன பேசினாருன்றது புரியல பாதி, இருந்தாலும் அந்த மேடையில வந்து பேசி பார்த்துட்டீங்க. ஃபுல்லா பார்த்தேன். என்ன பேச வராரு இவர், இது பாட்டெல்லாம் பாடுறாரு டக்குன்னு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கமலஹாசன் அவர்கள் எப்படி பாக்குறீங்க? அந்த மேடையில பேசி தங்க செயின்லாம் போட்டாரு, வெள்ளி செயின். நான் பெருசா யோசிக்கவே இல்லை. நான் அவரோட ஸ்பீச்சும் பார்க்கலாம், நான் போட்டோஸ் நிறைய பார்த்தேன். இந்த மாதிரி செயினோட ஒரு நிக்கிறதெல்லாம் பார்த்தேன், இந்த நியூஸ் கார்டெல்லாம் பார்த்தேன்.
எலெக்ஷன் கிட்ட வருது, ஆக்டிவ் ஆயிட்டாரு. ஓகே. அதுவும் இப்போ ராஜ்யசபா சீட் வேற அவருக்கு கிடைச்சிருக்கு, ஆக்டிவேட் ஆயிருக்காரு. இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா குவைட்டா இருந்தாரு. இப்போ திரும்பவும் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ்ல திரும்ப வந்திருக்கார். இது நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எலெக்ஷன் கிட்ட வர வர இந்த 4 இயர்ஸ் குவைட்டா இருந்தவங்க எல்லாம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிப்பாங்க. நிறைய மீடியா ஆட்களா இருக்கலாம், எக்கனாமிஸ்டுகளா இருக்கலாம், ரைட்டர்ஸா இருக்கலாம். அவங்களாம் இந்த 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஸ்லோவாக அவங்க ஆக்ஷன் மோடுக்கு திரும்ப வர ஆரம்பிப்பாங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இதை பார்க்குறேன். அதை தாண்டி பெருசாக அதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, கமலஹாசன் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்ல தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? 26 கமலஹாசன் அவர்களுடைய அந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் அவர்களுக்கு அவங்க ராஜ்யசபா சீட் கூட கொடுத்துருக்கூடாது. ஆக்சுவலாக கமலஹாசன் அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்துருந்தீங்கன்னா, கணக்கு போட்டிங்கன்னா, அவர் அதுக்கான ஒருத்தான ஆள் கிடையாது. அவரோட கட்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, கட்சிக்கு பெரிய பேஸ் கிடையாது. பட் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒன்று திமுகவோட டாப் லெவல் லீடர்ஷிப் சினி இண்டஸ்ட்ரியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப்பான ஒரு ஆக்டர், எல்லாருக்கும் பெரிய ரெஸ்பெக்ட் கமலஹாசன் மேலே உண்டு. அந்த வகையில் மேபி கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, கமலஹாசன் அவர்களை டெல்லியோட ஒரு கனெக்ஷன் பாயிண்டாக யூஸ் பண்ணலான்ற பார்வையும் திமுகவுக்கு இருக்கலாம். அவர் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு நோன் ஃபேஸ். கமலஹாசன் அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் உண்டு. அவர் ஒரு நேஷனல் பர்சனாலிட்டி. அவர் நீங்கள் டெல்லியில் போய் பேசினாலும் கமலஹாசன் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்க எல்லா படமும் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஒரு கிளாஸான ஆக்டர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு நோன் பர்சனாலிட்டி அவர். ஸோ இப்போ திமுகவுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகார மையத்துக்குமான ஒரு கனெக்ஷன் பாயிண்டாகவும் கமலஹாசன் அவர்கள் இருக்கலாம். அதை தாண்டி கமலஹாசன் அவர்களோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி எவ்வளோ சீட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 தான் கொடுக்கணும். அந்த கட்சிக்கு அந்த பெரிய ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ இபிஎஸ் எடுத்துக்கோங்க, டிஎம்டிகேக்கு அவரு ராஜ்யசபா சீட் கொடுக்க மாட்டேன்ட்டார், தேமுதிக இல்லைன்ற. ஸோ அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணுறாரு. அப்போ இவ்வளோ லிபரலாக கமலஹாசன் அவர்களுக்கு இந்த சீட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சு பாருங்க. அப்போ எதுக்கு கொடுக்குறாங்க அவங்க? கண்டிப்பாக அது கமலஹாசன் அவர்களோட அரசியல் பலத்துக்காக வழங்கப்பட்ட சீட் கிடையாது, அதை தாண்டி வேற விஷயங்களுக்காக வழங்கப்பட்ட சீட் தான். ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்டிஏல விபி கேண்டிடேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளர் தமிழ்நாட்டில இருந்து ஒரு வேட்பாளர், துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. சமீபத்தில் வந்து தன்கர் வந்து ராஜினாமா பண்ணாரு. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்பொழுது போட்டியானது நடைபெறுது. அதே போல வந்து இந்தி கூட்டணியிலிருந்து திருச்சி சிவா அவர்களை வேட்பாளராக களமிறக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர், ஓகே இந்த பக்கமும் ஒரு தமிழரை போடலாம் ஆப்போசிட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திருச்சி சிவா அவர்களை களமிறக்குவாங்க அப்படின்னு வந்து செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தளவுல தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு, அது போக 2 டைம்ஸ் எம்பியா இருந்திருக்காரு, அப்புறம் மகாராஷ்டிரா கவர்னர். ஸோ ஒரு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இப்போ சில லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரோட குட் புக்ஸ்லையும் இருப்பாங்க, அப்போசிஷன் கேம்ப்லையும் நல்ல ஒரு கார்டியலான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லீடர், எல்லா தரப்புலையும் நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ இப்போ அவரை வைஸ் பிரசிடென்ட்டுக்கான கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபி தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம டீப்பாக உள்ள பூந்து நுண் அரசியல்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஓவராலாக மேக்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பிஜேபி தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு எப்போவுமே முகல் எம்பையரை ஸ்டடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவுரங்கசீபோட பீரியட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, அவுரங்கசீப் வந்து ஒரு மதவாதி, அவர் ஒரு இஸ்லாமிய வெறியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கோயில்லாம் இடிச்சார் அப்படின்லாம், கோயில்லாம் இடிச்சார் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீபோட மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, உள்ளதுலேயே நிறையா அவரோட மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸாக இருந்தாங்க. மற்ற முகல் எம்பரர்ஸை விட அவுரங்கசீபோட அமைச்சரவையில் நிறைய ஹிந்து மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அப்போ ஒருவேளை ஹிந்துஸுக்கு ஃபேவரபுள் அவுரங்கசீப் இருந்தாரோ அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, அவுரங்கசீப்பை பொறுத்தளவில் அதெல்லாம் ஒரு நோக்கம் கிடையாது. அவருக்கு மராத்தாஸை வீழ்த்தணும், அந்த டெரிட்டரி எப்படியாவது பிடிக்கணும். ஸோ அப்போ ஹிந்துக்களுக்கு நிறைய ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாரு, அந்த பகுதி ஆட்களுக்கு நிறைய ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாரு. அப்போ தான் நம்ம அங்கே உள்ள டாமினண்ட்டாக போக முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்னைக்கு பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு என்டர் ஆக முடியல.
தமிழ்நாட்டில இருந்து ஒரு சீட் அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. 24ல கிடைக்கல, மேபி ஃபியூச்சர் 29ல கிடைக்கலாம், 24ல கிடைக்கல. ஆனா 0 ப்ராஃபிட் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்கு நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. பிஎம் வராரு, ஹோம் மினிஸ்டர் வராரு, முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு லீடருக்கு பெரிய ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க. எல்முருகனுக்கு பெரிய ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இந்த ஸ்டேட்ல இருந்து இது வரைக்கும் நமக்கு எந்த லாபமும் வரல. பட் இருந்தாலும் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அவங்க தூக்கி கொடுக்குறாங்க. அவுரங்கசீப் எப்படி நிறைய செஞ்சாரோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டை கேப்சர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்ப பாஜக காரங்க இதை கேட்டாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அது எப்படி நீ அவுரங்கசீபை எங்களையும் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அவுரங்கசீபை டெட் அப்போஸ்டா பார்க்கக்கூடிய ஆட்கள். ஆக்சுவலா அப்படி இதை பார்க்க கூடாது. நான் எப்படி பாக்குறேன்னா, அவுரங்கசீபோட ஏம் எம்பையர் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்றது, பாஜகவோட ஏம் நம்ம கட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்றது. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து ரெண்டு பேரும் எக்ஸ்பேண்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த பகுதியில் கூடிய மக்களுக்கு எக்ஸ்பேன்ஷனை மைண்ட்ல வச்சு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் அதே விஷயத்த பண்றாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டை சீரியஸா எடுக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. திமுகவுக்கு இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா தமிழரை நிப்பாட்டிட்டாங்க. அப்ப திமுகவும் நாளைக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாது, ஒரு தமிழரை எதிர்த்து நிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அதுலலாம் பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல. திமுகவை பொறுத்தளவு அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, பாசிச பாஜக வேண்டாம். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழரை நீங்க நிப்பாட்டினாலும் சரி, ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ்காரர் நிப்பாட்டினீங்கன்னா அவரு அப்கோர்ஸ் அவரு ஒரு ரைட் விங் தான். அப்ப நீங்க சப்போர்ட் பண்ண முடியாது. அது அவர் தமிழரா இருந்தா என்ன, வேற யாரா இருந்தா என்ன. ஸோ பாஜக காரனால் நான் ஏற்றுக்க முடியாதுன்ற ஸ்டாண்ட் அவங்க சாலிடா எடுக்கலாம். ஸோ அது போக இப்போ இன்னொரு ஆங்கிள் அதை ஒட்டி நீங்க ஒரு இதையும் கொண்டு வரீங்க. இப்போ திருச்சி சிவா கூட மேபி ஒரு கேண்டிடேட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இதுல பிரைமரியான விஷயம் என்னன்னா, பாஜக சீரியஸா இருக்காங்க, தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. சீரியஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனிச்சே களமாடி இருக்கலாம்ல. ஸோ நாம் பாஜக வந்து 24ல் 4.5% ஓட்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு growth வந்து காட்டுறாரு அண்ணாமலை. இதே வேகத்துல போனா இன்னும் ஒரு 10 வருஷம், ஒரு 2 எலெக்ஷன் தாண்டுச்சுன்னா இன்னும் அதிகமான வாக்குகளை வந்து பர்சன்டேஜ் வந்து பாஜக நிரூபிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல வேணா இதுக்கு கேட் போட்டு நீங்க ஏடிஎம்கே கூடிய கூட்டணி போங்க அப்படின்னும் பொழுது அண்ணாமலையும் மாற்றப்படுற தலைவர்ல இருந்து ஸோ அந்த வளர்ச்சியானது அப்படியே தடைப்படுது. ஸோ வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் இப்படி பண்றாங்க? நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப கட்சியை வளர்க்கணும்னா டெஃபினட்டா அவங்க தனித்து போட்டிட்டாங்கன்னா கட்சியை அவங்க வளர்க்கலாம். கட்சியை வளர்க்கலாம் நான் சொல்றது சில பெர்சன்டேஜ் ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன பொறுத்தளவுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, போன எலெக்ஷன்ல அவங்க 10% ஓட் வாங்கிட்டாங்கல்ல, அது லோக்சபா எலெக்ஷன். மோடி அவர்களை முன்னிறுத்தி நீங்க வாக்குகளை வாங்குறீங்க. ஆனா இப்ப வரப்போறது அசம்பிளி எலெக்ஷன். அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அந்த அட்வான்டேஜ் பாஜகவுக்கு இருக்காது. கொஞ்சம் ஓட்ஸ் கண்டிப்பா கம்மி ஆகும். ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, 29ல நமக்கு கொஞ்சம் சீட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி தனித்து போட்டிட்டா கட்சி அஃப்கோர்ஸ் வளரும், மக்களுக்கு பாஜக ஒரு மாற்று சக்தி அப்படின்ற ஒரு பார்வையும் வரும். அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அவங்க ஏன்னா 2 பேரும் எதிர்க்கிறாங்க, அதிமுக திமுக 2 பேரும் எதிர்க்கிறாங்க, தனியா நிக்கிறாங்கன்ற ஒரு கான்பிடன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஆனா அது ஓட்ஸா எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் மாறும்னு பார்த்தோம்னா மேபி ஒரு 8-9% மேபி அசம்பிளிக்கு வரலாம். எனக்கு என்னமோ லோக்சபால 10 வாங்குறாங்கன்னா தனிச்சு நின்னாங்கன்னா அசம்பிளியில் இன்னும் கம்மியா தான் வாங்குவாங்க. அப்புறம் பிஎம்கேவையும் இக்கட்டான ஒரு சூழல் தள்ளும். அது பிஎம்கே லோக்சபால ரிஸ்க் எடுக்கலாம், சீட்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா அசம்பிளியில் அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்ப பிஎம்கே மேலேயும் அது அதிகமான அழுத்தத்தை போடும். அதனால பாஜகவை பொறுத்தளவு அந்த ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு நிறைய பகுதிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் அவங்களுக்கு இப்ப கிராக்ஸ் விட ஆரம்பிக்குது. குறிப்பா யூபிலெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது அவங்களோட அந்த சோஷியல் அலைன்ஸ்லாம் அங்க உடைய ஆரம்பிக்குது. அது கண்டிப்பா நடக்கும். எப்பவும் ஒரு அரசியல் மாற்றம் நடக்கும்போது ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோவா விரிசல்கள் வர ஆரம்பிக்கும், அப்புறம் கொலாப்ஸ் ஆகும். அது அங்க நடக்கும்போது தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட தேவை வந்து அதிகமாகுது அவங்களுக்கு. ஸோ அப்ப 29 யூபி வந்து பிஜேபி கையை விட்டு போகுதுன்றீங்க. கையை விட்டு போகுதோ இல்லையா, சீட்ஸ் கம்மியாயிருச்சுல. 24ல சீட்ஸ் வந்து கணிசமா கம்மியாயிருச்சு. நானும் அவ்வளவு கம்மியாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓட் ஷேர்லாம் அவங்களுக்கு கம்மியாச்சுல. நான்லாம் எலெக்ஷன் முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப யூபி கண்டிப்பா அவங்க ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய சோஷியல் கண்டிஷன் தெரியாது, நம்ம ஜென்ரலான கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரத்யேக சூழல்கள் இருக்கும்ல, அது வேற மாதிரி அங்க ரியாக்ட் ஆச்சு. அதே மாதிரி
29 வரும்போது ஸோ அங்க உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும்போது பாஜக டெஃபினட்டா புது மார்க்கெட்டை கேப்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க அதிமுகவோட சேர்ந்து கரெக்டா டிராவல் பண்ணீங்கன்னா மினிமம் 10 சீட்ஸ் வாங்கலாம்ல 29ல கரெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி 26ல டிஎம்கே நல்லா சாலிடா கவுண்டர் பண்ணீங்கன்னா ஓகே, மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸும் இருக்கும். 29ல ஒரு 10 சீட்ஸ் அது மினிமம் வாங்க முடியும். ஒடிசா மாதிரியான ஒரு ஸ்டேட்டோட சைஸுங்க அது ஏறக்குறைய. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. அதை எதுக்கு விடுவானே? அதனால தமிழ்நாட்டில் பாஜகவையும் வளர்க்கணும் லாங் ரன்ல. ஆனா இம்மீடியட்டா எனக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அதுதானே முக்கியமான விஷயம். அதிகாரத்தை தக்க வைக்கணும். நான் மட்டும் ஒன்று சொல்றேன், பிஜேபி இன்கேஸ் தோக்குறாங்க, இன்கேஸ் காங்கிரஸ் பவருக்கு வராங்கன்னு வச்சுப்போம், எனக்கு அதுல நம்பிக்கை ரொம்ப குறைவா தான் இருக்கு, வராங்கன்னு வச்சுப்போம், 29ல வராங்கன்னு வச்சுப்போம், அதெல்லாம் பெரிய சிக்கலா இருக்கும் பிஜேபி தலைவர்களுக்கு. அதிகாரத்தெல்லாம் ஈஸிலாம் விட்டுற மாட்டாங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேலே வந்தவங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பவரை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். பொலிட்டிஷியன்ஸ் எப்பவுமே இம்மீடியட் டாஸ்க் தான் அவங்களுக்கு. நம்ம அதிகாரத்தில் இருக்கணும், அதுதான் பிரைமரி. லாங் டேர்ம் கோல்ஸ்லாம் செகண்டரி தான். இன்னைக்கு ஸ்டாலினும் அப்படிதான் யோசிக்கிறாரு. இம்மீடியட்டா இந்த எலெக்ஷன் நான் ஜெயிச்சே தீரணும், என்ன ஆனாலும் 26ல நான் ஜெயிச்சே தீரணும். இந்த லாங் டேர்ம்ல எனக்கு பாதிப்பு ஏற்படுது அதெல்லாம் அப்புறம். இவங்களும் அதே மாதிரி தான். 29 அடுத்த டாஸ்க் அவங்களுக்கு, பிரைமரி மேஜர் டாஸ்க்னா அதுதான். அதுக்கு தேவையான விஷயங்களை ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு அதிமுக தேவை இருக்கு. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை ஜனாதிபதிக்கான அந்த வேட்பாளர், துணை ஜனாதிபதி தான் அவர் ஜெயிச்சிருவாருன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா. இதனால பாஜகவுக்கு என்ன தமிழ்நாட்டில் பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவரால் என்ன தமிழ்நாட்டுக்கு ஒன்று செஞ்சிட முடியும்? ஒரு அமைச்சராக இருந்தால் கூட ஏதாவது பண்ணலாம். விபி என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? நான் ஜென்ரலா ஒன்று சொல்றேனே, பாஜகன்ற ஒரு கட்சியால தமிழ்நாட்டுக்கு பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. காங்கிரஸ்ன்ற கட்சியால தமிழ்நாட்டுக்கு பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. இந்த கட்சிகள்லாம் நம்ம உருவாக்குன கட்சிகள் கிடையாது. இப்ப உங்களுக்கு ஏத்த அரசியலை ஒரு கட்சி முன்வைக்கணும்னா நீங்க அந்த கட்சியை உருவாக்கியிருக்கணும். இந்த கட்சிகளை உருவாக்குனது வட இந்தியர்கள். அவங்களோட தேவை, அவங்களோட நலனை மையமா வச்சு அவங்க இந்த கட்சியை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தமிழ்நாடு தேவைப்படுது, அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க. 24ல காஷ்மீர்ல கண்டெஸ்டே பண்ணலாங்க பாஜக லோக்சபால. அப்ப தேவையில்லை 2 சீட்னா அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா உங்களோட தேவை அவங்களுக்கு இருக்கு. நான் சொன்ன சில கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி இப்ப பாஜகவால தமிழ் மக்களுக்கு பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்தியான்றது ரொம்ப பெரிய நாடு, டைவர்ஸான ஒரு நாடு. நிறைய இனங்கள் வாழ்றாங்க, மொழிகள் பேசக்கூடியவங்க வாழ்றாங்க. எக்கனாமிக்கலா நிறைய இம்பேலன்ஸ் இருக்கு. நார்த்ல இருக்கவங்களோட எக்கனாமிக் க்ரோத் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, சவுத்ல நம்மளோட க்ரோத் பார்த்தோன்னா அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்குமான ஒரு சிங்கிள் பார்ட்டியை கொண்டு வர்றது கஷ்டம். அதனாலதான் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் என்னோட நலனை பாஜக ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நான் நம்பல, முடியல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அது பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்றேன், தமிழ்நாட்டில் தனியாக ரீஜனல் பார்ட்டிஸை உருவாக்கிக்கிறேன். மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ நேஷனல் பார்ட்டிஸோட போதாமையில இருந்து தான் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் உருவாகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக அந்த ரோலை செஞ்சிருவாங்கன்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அதுக்கான சாத்தியமே கிடையாது. அவங்களால அதை பண்ண முடியாது. அவங்களுக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு பார்ட்டியா இருக்க முடியாது. அவங்க தமிழ் மக்களுக்கான பார்ட்டியே இல்லை. உங்களுக்கு நிஜமாவே தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பம் இருந்தா தமிழ் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்சியை உருவாக்கணும். உங்க நலனை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கட்சியை உருவாக்கணும். அது ஏதோ வானத்துல இருந்தெல்லாம் அது விழுந்துடாது. அதுக்கு ஒர்க் பண்ணணும். அது செஞ்சா தமிழ் மக்களோட நலன்கள் பாதுகாக்கப்படும், இல்லைன்னா நடக்காது. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து இறக்கப்பட்டது பிறகாக பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் கொடுக்கப்படல, பொறுப்பு கொடுக்கப்படல. விபி பொறுப்பாச்சும் இந்த வேட்பாளராச்சும் நிறுத்தப்படுவார்னு பார்த்தாங்க, அதுவுமே இல்லை. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவரை பத்தி பாஜக? எனக்கு தெரியல. நான் பார்த்த லெவல்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு கவர்னர் மெட்டீரியலோ வைஸ் பிரசிடென்ட் மெட்டீரியலோ கிடையாது. அவரு அப்கோர்ஸ் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கான மெட்டீரியல், ஒரு சாலிடான பொலிட்டிஷியன், கிரவுண்ட்ல இறங்கி அரசியல் பண்றவர். பாலிஷ்டா பேசுற ஆள் கிடையாது, அக்ரெசிவா இறங்கி அடிக்கிற ஆள். ஸோ இப்ப திமுக காரங்களுக்கு அண்ணாமலையே பிடிக்காது. அண்ணாமலைனா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவா திமுகவுக்கு அவர் டேமேஜ் பண்ணார். ஆனா பாஜகவுக்கு ஒரு அசர்ட் தான் அந்த டைம்ல. ஸோ அதனால கரெக்டான டைம் வரும்போது பாஜகவுக்கு அண்ணாமலை அவர்கள் டெஃபினட்டா ஒரு அசர்ட்டா தான் இருப்பார். அண்ணாமலைக்கான டைம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவரு மிஸ்ஃபிட்டா இருக்காரு. நம்ம பேசின இந்த கேம் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள எங்கேயுமே அவர் ஃபிட் ஆக மாட்டேங்கிறாரு. அவரை மேல சில இடங்களையும் நீங்க அகாமடேட் பண்ண முடியாது, அதிமுக அலைன்ஸ்குள்ளேயும் அவர் உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அவரே அதிமுகவை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப திரும்ப அவரும் உள்ள ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணாருன்னா
எந்த அதிமுகவை அப்போஸ் பண்ணீங்களோ அந்த அதிமுகவோட தலைமையை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அவர் ஒதுங்கிதான் இருக்கணும் இப்ப. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. இப்ப அவருக்கான அந்த கன்ஜீனியல் என்வரான்மெண்ட் இல்ல இப்ப. ஆனா அது மாறுறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. ஏதோ ஒரு டைம் அவருக்கு வரலாம். ஏன்னா கண்டிப்பா நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காருல அண்ணாமலை தமிழ்நாட்டுல. அதை ஈஸியா மறந்துட மாட்டாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கான பேரணி, ஆதரவு பேரணி தமிழ்நாட்டில் நடந்திருந்தது, சென்னையில் நடத்தியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 நாய் தப்பு பண்ணுதுங்க, அதுக்காக நீ 1,00,000 நாயை கொண்டுருவீங்களா, போய் அடைச்சி சித்திரவதை பண்ண போறீங்களா அதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வந்து பேரணியாக போயிருந்தாங்க ஸ்ட்ரே டாக்ஸுக்கு ஆதரவாக. ஸோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வீரியமாக ஆரம்பிக்குதோ. நீங்க காலைல நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு அப்பவே ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி ஊர்வலம் போறாங்க, ஊர்வலம் போகும்போது தப்பு பண்ண நாயை மட்டும் நீங்க புடிச்சிட்டு போங்க, ஏன் எல்லா நாயும் புடிச்சிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எனக்கு புரியல, இது என்ன, இதுன்னு கோட் ஏதாவது அமைக்கணுமா? தப்பு பண்ண நாய் எது, தப்பு பண்ணாத நாய் எது? சரி, இப்ப தப்பு ஒரு நாய் தப்பு பண்ணிச்சுன்னா என்ன தப்பு? அது கடிக்கும். ஆமா, அப்ப நான் கடி வாங்கணும், அதுதான் அது பண்ற தப்பு. ஓகே, நான் கடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்ப நாய் பிடிக்கிறவங்க வரணும், அந்த நாயை தேடணும், ஒரு தேடுதல் வேட்டை நடக்கணும், அந்த நாயை அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போகணும். இதுதான் உங்க லாஜிக். இல்லை இப்படி பிடிக்கிறதுலாம் பிடிக்கவே முடியாது நாயை. ஸோ தப்பு பண்ண நாயெல்லாம் அப்படிலாம் பிடிக்க முடியாது. இப்போ யூஸ்வலா நம்ம கிட்ட இருக்க சிஸ்டம் என்னன்னா, வருவாங்க, பாக்குற நாயெல்லாம் பிடிச்சி வண்டியில எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருக்கு. தப்பு பண்ற நாயை மட்டும் தான் பிடிக்கணும்னா அப்படிலாம் பிடிக்க முடியாது. எனக்கு அடிக்கும், ரைட்டு, தப்பு பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் என்ன ஒரு நாய் கடிச்சிருச்சு, நாய் தப்பு பண்ணிருச்சு, வாங்க வந்து பிடிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராலாம் பார்த்து நாயை பிடிக்கணுமா? இதுக்கு அப்போ தனியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அமைக்க வேண்டியிருக்கு இந்த நாய்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால என்னன்னா, இப்போ நாய்களால பிரச்சனை இருக்குன்னா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து அதை அப்புறப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறேன், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை வந்து பெங்களூர்ல ராபிஸ்ல இறந்துருக்காங்க. 4 months அந்த குழந்தை கஷ்டப்பட்டுருக்கு. 4 months ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்துருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா வருத்தம் வர மாட்டேங்குது, கண்ணீர் வர மாட்டேங்குது. ஆனால் அந்த நாய்களுக்காக உங்களுக்கு கண்ணீர் வருது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? குழந்தைகள் நிறைய இறந்துட்டு இருக்காங்க, அது உங்க நெஞ்ச உருக்க மாட்டேங்குது, நெஞ்ச டச் பண்ண மாட்டேங்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வருத்தம் வர மாட்டேங்குது. ஆனா நாய்களை பார்க்கும்போது நீங்க அவ்வளவு இறக்கப்படுறீங்க. ஸோ இது வந்து போலித்தனமான ஒரு விதமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன், சென்டிமெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். ஸோ இதை ஸ்ட்ராங்காக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. ஸ்ட்ரே டாக் சும்மா ரோட்லலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. எல்லா ஐரோப்பிய நாடுகள்னு சொல்ல வரல, பட் வளர்ந்த நாடுகள்லாம் சாலிடான ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நாய் ரோட்டில் அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்குன்னா பிடிச்சிருவாங்க. அதை பிடிச்சி அந்த கழுத்தில் அந்த டேக்லாம் இருந்ததா ஓகே, ஓனரை யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஓனரை கண்டுபிடிக்க முடியலன்னா காப்பகத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இல்ல டேக் எதுவும் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா காப்பகத்துக்கு அனுப்புவாங்க. முடிஞ்சா வேற அடாப்ஷனுக்கு ஏதாவது வழிவகை செய்ய பார்ப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ரோட்ல நாய்கள் சுத்திக்கிட்டே இருக்க முடியாது. சுத்திட்டு இருந்தா அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும். இப்ப இது ஏதோ நம்ம நாய்களுக்கு எதிராக பேசல, இதை கிளியரா புரிஞ்சுக்குங்க. பேசும்போது ஐயோ நாய்களுக்கு எதிராக பேசுறீங்களே, நாய்கள்லாம் எவ்வளவு பெரிய அனிமல்ஸ் தெரியுமா, மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க, அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. நாய்களுக்கு எதிராக பேசவில்லை, ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு எதிராக பேசுறோம். நீங்க வேணும்னா திரும்பவும் நாய்களோட க்ளோஸா இருக்கலாம், உங்க வீட்டுல நீங்க நாய்கள் வளர்க்கலாம், அந்த நாய்களுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அந்த நாய் போய் பக்கத்து வீட்டுக்காரனை கடிச்சதுன்னா நீ தான் பொறுப்பு எடுக்கணும். ஆனா ஸ்ட்ரே டாக் யார் பொறுப்பு எடுக்கிறது? யார் பொறுப்பு எடுக்கணும்? கவர்மெண்ட் எடுக்கணும். அதனால கண்ட்ரோல்ல வைக்கணும். எப்படி ஏன் டாக நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணுமோ ஸ்ட்ரே டாக கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுக்கான வேலைகளை பார்க்கணும். இது எதுவும் பண்ணாம தப்பு பண்ண நாயை போய் இப்படிலாம் பேசிட்டு இருந்தா எப்படி இது சாத்தியம்? பிராக்டிகலா சாத்தியமே இல்லை அதெல்லாம். இப்போ டெல்லியிலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 திருநாய்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1,00,000 திருநாய்களை கொண்டு போய் அடைக்கிறதுக்கான காப்பகங்கள் ப்ராப்பராக எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொண்டு போய் பாதி நாயை கொன்றுவீங்க, பாதி நாய் வந்து பட்டினி போட்டு சித்திரவதை பண்ணுவீங்க. ஸோ இப்படியான ஒரு நிலைக்கு தான் கொண்டு போனோமா அதை நாய்களை அப்படின்னு வந்து அவங்க பரிதாபப்படுறாங்க. அதுதான் அவங்களோட கன்சர்னா இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போங்க, அங்க இன்டர்வியூன் பண்ணுங்க. இந்த நாய்களை நடத்த வேண்டிய முறையில நடத்துறாங்களான்றதுல கவனம் செலுத்துங்க. அதை விட்டுட்டு நாயை பிடிச்சிட்டு போகாதீங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த இடத்துக்கு வராதிங்க, களத்துக்கு வராதிங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா குழந்தைங்களோட உயிர்கள்லாம் இங்க போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வரக்கூடாது. நாய்களை கண்டிப்பா பிடிச்சிட்டு போய் காப்பகங்களை அடைக்கணும். அங்க எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ரோட்ல நாய் இருக்கக்கூடாது. ரைட், காப்பகங்கள்ல அவங்க சரியா நடத்தப்படுறாங்களா அந்த நாய்கள்லாம், அதுல சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா அந்த இடத்துக்கு நீங்க போங்க. அங்க போய் நீங்க கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடுங்க. இங்க பாருங்க, இந்த நாயை வந்து நீங்க சரியா கவனிக்கல, அந்த நாய்கள்லாம் பாருங்க பசியில அவங்க வாடி போயிருக்காங்க. அங்க போய் உங்களோட ஆக்டிவிசம் காட்டுங்க. கிரவுண்ட்ல வந்து ரோட்ல வந்து ஆக்டிவிசம் எல்லாம் காட்டக்கூடாது.
இல்ல ரோட்ல நாய்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டக்கூடாது. எனக்கு அது பாதிப்பு ஏற்படுது. இது சிக்கல் என்னன்னா இதுல ஒரு வர்க்க முறைன்னு தெரியுது. இதுக்கு சப்போர்ட் பண்ணி வரவங்க எல்லாம் ஒரு அப்பர் கிளாஸா இருக்காங்க. பாதிக்கப்படுறவங்கலாம் ரோட்ல அவன் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும், அவன் ரோட்ல உட்காந்து அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் சாதாரண மக்களா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஒரு வர்க்க முரணும் தெரியுதுல்ல. நீ உனக்கு தேவையில்லை, உன்னோட அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் வராது, செக்யூரிட்டி இருப்பாரு, ஃபுல்லா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்ப, உன் குழந்தை வந்து அங்க உள்ள ஒரு செக்யூர்ட் என்வரன்மெண்ட்ல ஒரு பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கும். சாதாரணோட குழந்தை ரோட்ல அங்கங்க ஓடிட்டு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10-15 குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்கும், அங்க ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து கடிக்குது. அப்ப இதுக்கு யார் பதில் சொல்றது? நீ உன் பிரச்சனைய என் பிரச்சனைக்கு நீ பேசக்கூடாது, இது எனக்கு பிரச்சனை, ஸோ நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் மெஜாரிட்டிங்க உட்காந்துட்டு உனக்கு வேணா நீ வீட்டுல வளர்த்துக்க, இல்லைன்னா நீ அங்க போய் பிரச்சனை எங்க இருக்குன்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு போ. காப்பகங்கள்ல சரியான சூழல் இல்லை, ரைட், அப்ப அடாப்ட் பண்ண வேண்டாம். இல்லைன்னா அங்க என்ன பண்ணலாம், என்ஜிஓஸ் ஹெல்ப் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க என்ன பண்ணலான்றத பண்ணு. இப்போ உங்களுக்கு நாய்கள் மேல இவ்வளவு அக்கறை இருக்குன்றதுக்காக குழந்தைகளை நம்ம சொசைட்டி இழக்கக்கூடாதுல்ல. நம்ம குழந்தைங்களை கூட நமக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரியலன்னா நம்ம எல்லாம் என்ன சொசைட்டிங்க? கண்டிப்பா நாய்களுக்கு எல்லாம் பலியாகிட்டு இருக்காங்க. அது நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா வந்து தொடர்ச்சியாக நம்ம செய்திகளை பார்க்கும் பொழுதும் சரி, நிறைய சிசிடிவி காட்சிகளும் சரி, அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய நாய்கள் வந்து குறிப்பாக குழந்தைகளை தான் அட்டாக் பண்ணுது. ஒரு 4-5 வயசு குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வர்றது அல்லது கடைக்கு போயிட்டு வர குழந்தைங்க, இந்த குழந்தைகளை தான் வந்து அட்டாக் பண்ணுது. ஏன் அப்படின்னா சின்னதா இருக்குதுங்க, டக்குன்னு ஈஸி டார்கெட்டா இருக்குது இந்த நாய்களுக்கு. பெரிய ஆட்களை வந்து அந்த அளவுக்கு சீன்றது இல்ல. சோ வயதானவர்களையும் அட்டாக் பண்ணும், வயதானவர்களையும் அட்டாக் பண்ணுது. இந்த சின்ன பசங்க தான் மெயின் டார்கெட்டா இருக்குது நாய்களுக்கு. அது குழந்தைங்க அட்டாக் பண்ணணும் போய் அட்டாக் பண்றது இல்ல, சின்னதா இருக்குதுன்னா டக்குன்னு ஒரு ஈஸி டார்கெட்டா இருக்குதுங்க. ஸோ இந்த தெரு நாய்களால பாதிக்கப்படுறது அதிகமாக குழந்தைகள் தான். கரெக்ட். ஸோ அந்த குழந்தைகள் பாதிக்கப்படும் போது நமக்கு ஒரு பரிதாபம் வர மாட்டுது, ஒரு பாவ உணர்வு வர மாட்டுது. நாய்கள் பார்த்துட்டு இல்லைங்க அதை தூக்கி போய் கொன்றீங்களே, யாரும் கொல்லலாம் இல்லை, போய் அடைக்கதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு 600 பேர் ஞாயிற்றுக்கிழமை பேரணி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி எலைட்டான ஆட்கள் எல்லாமே அவங்க கூட்டு வந்த நாய்களுமே வந்து எல்லா நிறைய ஃபாரின் பிரீட்ஸ் தான் கூட்டு வராங்க. இன்னொன்னு இவங்க எல்லாமே இப்ப ஸ்ட்ரே டாக்ஸ்க்காக பேசுறான்ல, வீட்டுல வளர்க்குற நாய் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கு இந்த மாதிரியான டாக்ஸ், இந்த மாதிரியான நாய் தான் வளர்க்குறாங்க. இவ்வளவு வியாக்கியானம் பேசுற நீ இந்த நாய்களுக்கும் வீட்டுல வளர்க்க வேண்டியதானே, அதான் இவங்க பண்ண மாட்டாங்க. அந்த சிக்கலும் இருக்கு. சாரி சொல்லுங்க. இல்ல அதுதான், அந்த மாதிரி நாய்க்கெல்லாம் அவங்க வளர்க்க மாட்டாங்க. அவங்க வளர்க்குறது எல்லாமே வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு, சிட்சு, இந்த மாதிரியான பெரிய வகையை அதிகமான விலை கொடுத்து வாங்கி வளர்க்குறாங்க. ஆனா தெருக்களை சுத்தி கிடக்கிற நாய் வந்து எங்கேயோ ஏழை குழந்தைய போய் கடிக்குது. அது அவனால சிகிச்சையும் பார்க்க முடியாது. அந்த குழந்தை வந்து சில டைம் சொல்லும், சில டைம் ஒரு சின்ன கடியா இருந்தா சொல்லாது, மறந்துடும், அந்த மாதிரியான இருக்கு. ஸோ அதிகமாக பாதிக்கப்படுறது ஏழை குழந்தைகள் தான். அதுவும் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுது. வளர வேண்டிய வயசுல, வளர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டிய வயசுல அந்த குழந்தைங்க வந்து இறந்து போகுதுங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண முடியாது. நீங்க 600 பேர் இல்ல 6000 பேர் வந்தாலும் அரசாங்கம் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை வந்து அப்புறப்படுத்தணும் தெருநாய்க்களை. கரெக்ட். அதான் நீங்க சொன்னது போல நாய்களுக்கு அந்த ஃபியரை சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உண்டு. பயத்தை ஈஸியா சென்ஸ் பண்ணிடும். இப்ப நம்மளே பயப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், நாயை பத்தின புரிதல் இல்லாம ஒரு நாயை பார்த்து நம்ம பயப்படுறோம்னா டக்குன்னு அக்ரெசிவா இறங்கி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். இதே நம்ம ஒரு நாயை கண்டுக்காம தைரியமா நடந்து போயிட்டே இருக்கோம்னா பெருசா நம்ம கிட்ட வராது. ஜென்ரலா அனிமல்ஸ்க்கு இந்த சென்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயத்தை ஈஸியா சென்ஸ் பண்ணிடுவாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, டக்குன்னு பார்த்தா ஒண்ணு வீக்கா இருப்பாங்க சின்னதா, ரெண்டாவது பயப்படுவாங்க குயிக்கா. பயப்படும் போது நாய்கள் இன்னும் அக்ரெசிவா போகும். ஸோ அதனால சிக்கலான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது எல்லா தடவையும். இப்போ எனக்கெல்லாம் நான் வந்து குழந்தைகள்ன்றது ரொம்ப முக்கியம் சொசைட்டிக்கு. அவங்க தான் ஃபியூச்சர், நம்ம அதை பார்க்கணும் அதை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்படுதுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 40-50 இயர்ஸ் வாழ வேண்டிய ஒரு குழந்தை இல்லை அது. அதோட லைஃப் வந்து ஒரு நாய்க்கடியால ஒரு 4 இயர்ஸ்லயே அது கட் ஷார்ட் பண்ணப்படுதுன்னா எவ்வளவு பெரிய அவலம். இவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இல்ல தெருவுல தான் இந்த நாய்கள் சுத்தணும்னு அடம் பிடிக்கிறானுங்க. ஏன் தெருவுல தான் சுத்தணுமா என்ன, வேற இடத்துல இருந்துட்டு போகுது. தெரு எதுக்கு இருக்கு? அது வேற பர்பஸ் இருக்கு அதுக்கு. நம்ம இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஸ்பேஸ் சேஃபா இருக்கணும்ல. அதனால ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி இதை ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். யார் என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரோட்ஸை கிளியர் பண்ணும். குழந்தைங்களுக்கு சேஃபான என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு நாய்கள் மிஸ்ட்ரீட் பண்ணப்படுது அப்படின்ற சந்தேகம் இருந்தா அங்க போய் நீங்க கவர்மெண்ட்டை வாட்ச் பண்ணுங்க. பிடிச்சிட்டு போய் நாய்கள் என்ன பண்றாங்கன்றத வாட்ச் பண்ணுங்க.
கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க. உங்ககிட்ட நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்களால நிறைய ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நல்லா பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் நீங்களாம் மேல இருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த நாய்களை எப்படி பராமரிக்கலான்றத பாருங்க. நீங்க நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.